எல்ஜி வந்து ஒரு சிறந்த மனிதர், கட்சிகளுக்கு அப்பாற்பட்டவர், உண்மையான சுயம் சேவக். ஆர்எஸ்எஸ்கோசரம் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர், திருமணம் செஞ்சு கொள்ளாமல் ஆர்எஸ்எஸ்க்கு அர்ப்பணித்தவர், பதவியை தேடி போகாதவர், எல்லா கலைஞருக்கு நெருக்கமானவர், ரொம்ப திமுக ரொம்ப நெருக்கமானவர், எல்லாரோடையும் அன்பாக பழகக்கூடியவர், மோடிக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். அதனால தான் அவர் ராஜ்யசபா எம்பி ஆக்கி அந்த டேர்ம் முடிஞ்ச உடனே அவரை வந்து கவர்னராக போட்டு, மணிப்பூரில் போட்டு, அப்புறம் நாகாலாண்டில் போட்டு அவரை வந்து ஆளுநராக போட்டார். வயது மூப்பு, உடல்நிலை சரியில்லாததுனால காலமாயிட்டார். ஒருத்தர் கூடவா டெல்லியிலேருந்து வர முடியல உங்களுக்கு? பிரைம் மினிஸ்டரோ ஹோம் மினிஸ்டரோ வரணும்னு கேட்கல. கேபினெட்லேருந்து ஒரு மினிஸ்டர், ஆர்எஸ்எஸ்லேருந்து ஒரு தலைவர். எங்க 70 வருஷமாக 60 வருஷமாக ஆர்எஸ்எஸ்க்கு உழைத்த எல்ஜிக்கு கொடுக்குற மரியாதை இதுதானா? நீங்கள் ஆர்எஸ்எஸ்லேருந்து யாரும் வரலையா? ஆர்எஸ்லேருந்து யாரும் வரல, லோக்கல் லீடர்ஸ்லாம் போனாங்க. டெல்லி பாஜக மீது தமிழ்நாடு அரசு ஸ்கோர் பண்ணிட்டாங்களே. அது தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டதுன்னு எச் ராஜாவே சொன்னார். பிரைம் மினிஸ்டருக்கு சார்பாக முதலமைச்சர் மலர் வளையம் வச்சு அஞ்சலி செலுத்தினார். ஆன் பிகாஃப் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, சீஃப் மினிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணார். ஓகே. ஸோ ஸ்டாலின் வந்து பாஜக பிடிக்காமல் இருக்கலாம், பாஜக கொள்கை எதிரியாக இருக்கலாம், ஆனால் இறந்தவர்களுக்கு மரியாதை கொடுப்பதில் ஸ்டாலின் முக்கிய இடம் வகிச்சார்னு பாஜக தலைவர்களே சொல்கிறாங்க. ஓகே.